சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம், ஐயப்பனை வணங்கும் பக்தர்கள் ஏன் 48 நாள் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும்? ஏன் 41 இல்லை? ஏன் 30 இல்லை? ஏன் 48 நாட்கள்? இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கிறது. அதை தெளிவாகவும் அறிவியலோடும் தத்துவத்தோடும் இப்போது புரிந்து கொள்ளலாம். 48 என்ற எண் இந்திய ஆன்மீகத்தில் மிக புனிதமானது. இந்த 48 நாட்கள் மனிதனின் உடல், மனம், ஆற்றல் இவைகளை முழுமையாக மாற்றிவிடும் ஒரு ஆன்மீக கால அளவு. இந்த 48 நாட்களை தவம் இருக்கும் காலம் என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன. அதனால்தான் இந்த எண்ணுக்குள் மிகப்பெரிய சக்தி உள்ளது. இன்றைய விஞ்ஞானமும் சொல்கிறது, ஒரு பழக்கம் மனதிலும் உடலிலும் முழுமையாக பதிய 45 முதல் 48 நாட்கள் பிடிக்கும். அதனால்தான் உங்கள் உணவு பழக்கம், உங்கள் நடத்தை, உங்கள் மனம், உங்கள் சிந்தனை இந்த 48 நாட்களில் முழுமையாக மாறிவிடும். அதுதான் ஐயப்பன் விரதத்தின் சயின்டிபிக் பேஸ். 48 நாள் விரதம் மனிதனின் மைண்ட் ரிபூட் மாதிரிதான். இந்நாள்களில் பக்தர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறார், தீய எண்ணங்களை விடுகிறார், நல்ல எண்ணங்களை வளர்க்கிறார், நெகட்டிவ் மனதை சுத்தப்படுத்துகிறார். கோபம் குறையும், பொறுமை அதிகரிக்கும், உள்ளம் லேசாகும். ஒரு மனிதன் உள்ளங்கையில் வரை மாற 48 நாட்கள் போதும். ஆன்மீகத்தில் மனித உடல் 7 அடுக்குகளால் ஆனது என்கிறார்கள். 1 உடல், பாடி. 2 ஆற்றல், எனர்ஜி, மீரான். சுவாசம் 4, மனம் 5, அறிவு 6, ஆன்மா 7, தெய்வீக சக்தி. இந்த 7 அடுக்குகளின் முழு சுத்திகரிப்பு 48 நாட்களில்தான் சாத்தியம். அதனால்தான் இந்த காலம் மிகவும் புனிதம். ஆன்மீகத்தில் ஒவ்வொரு 8 நாட்களும் ஒரு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. 48 நாட்கள் ஷஷ் 6 முழு மண்டலங்கள். ஒவ்வொரு மண்டலமும் மனதை தூய்மைப்படுத்தும், உடலை எளிமைப்படுத்தும், பக்தியை ஆழமாக்கும். இந்த 48 நாட்களே பக்தரின் உள்ளே இருக்கும் தெய்வத்தை மெதுவாக எழுப்பும் காலம். இந்த 48 நாள் விரதத்தில் இந்த உணர்வு நமக்குள் வலுவாக உருவாகும். சபரிமலை பாதை ஒரு சுலபமான பயணம் இல்லை, அது ஒரு சோதனை. உடல், மனம் தயாராக வேண்டும். 48 நாள் விரதம் உடலுக்கு சக்தி தரும், மனத்துக்கு பொறுமை தரும். இந்த 48 நாளில் நீங்கள் கெட்ட பழக்கமெல்லாம் விடுவீர்கள், நல்ல பழக்கம் உருவாகும். மனம் சுத்தமாவது, வாழ்க்கை பாதை அமைதியாகும், பிரார்த்தனை சக்தி அதிகரிக்கும், ஆன்மீக ஒளி பெறும். ஏனெனில் இந்த நாட்களில் ஐயப்பன் உங்களோடு நடக்கிறார். இதை புரிந்து கொண்டால் 48 நாள் விரதம் ஒரு சடங்கு இல்லை, அது ஒரு மனிதனின் உள்ளத்தை மாற்றும் டிவைன் ப்ராசஸ். ஐயப்பன் தரும் இந்த வாய்ப்பை பக்தர் புனிதமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையே மாறும். சுவாமியே சரணம் ஐயப்பா.